Recently, a case of two pet dogs charging on to a 12-year-old boy in Kolattur, Chennai grabbed headlines. The dogs involved were a Rottweiler called Rotti and a boxer called Brindy, both male dogs. With heightened media glare, concerned parents airing their apprehensions to media persons and on social media, and plenty of misconceptions in place about the behaviors of certain breeds that are deemed dangerous, the pets were confiscated and quarantined by the Greater Chennai Corporation to monitor for signs of rabies. While the boy is recovering and has the cooperation of the family of the dogs, the two animals have sadly died while in custody of the Blue Cross, sent there by the Chennai Corporation. While extensive postmortems are underway for both pets, the family of the dogs is inconsolable as they have no answers for why they are left with just the corpses of their pets. இந்த 1ஆந்தேதி சாட்டர்டே நைட் ஈவினிங்கில் இந்த பிரச்சனை நடக்குது. நான் வெளியூரில் இருந்தேன், வரேன் நான் வீட்டுக்கு. இந்த சம்பவங்கள்லாம் கேள்விப்படுறேன். நானும் வரும்பொழுது டெனின்லலாம் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சண்டே நாங்கள் சரி ஓகே இந்த பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஃபேமிலியை போய் பார்த்தோம், ஆறுதல் சொன்னோம், நாங்கள் வந்து கூட நிற்கிறோம் அவங்க கூட அப்படின்னு சொன்னோம். அவங்களும் ஓகே நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, ரெண்டு பேருக்குமே எமோஷ்னலாக இருந்தது. பிகாஸ் இது நாங்கள் வந்து இட் இஸ் நாட் மேட் அவுட் இஷ்யூ. இது வந்து ஏதோ பண்ணப்பட்டது கிடையாது. இட் வாஸ் ஆக்சிடென்டல். அதுக்கு நான் முன்னாடியே மன்னிப்பு கேட்டேன். இப்போது அடுத்த நாள் நாங்கள் வந்து சர்ச் கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர், வெட்டினரி டாக்டர் வராங்க. அவங்க சொல்கிறாங்க எங்களோட நாய்களை நாங்கள் பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்க. எங்கே பிடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, ப்ளூ கிராஸ் கொண்டு போய் அங்கே வைக்கணும், வாட்ச் பண்ணணும் 10 டேஸ்க்கு அப்படின்னாங்க. சரி ஓகே. எனக்குள்ள பயம் என்னென்னா, சரி ஓகே இது வந்து ஏதோ ப்ரோட்டோகால் படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் இது ப்ரோட்டோகாலாக இருக்கலாம். கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து வெல் ட்ரெயின்டு, வேக்சினேட்டட், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஸ்கின்னு அண்ட் இட் வாஸ் ஹெல்தி டாக்ஸுங்க. நோ டிக்ஸ், நத்திங், ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் வந்து விளையாடுற நாய்கள். எனக்கு ஒரு 6 வருடங்களாக வச்சுட்ருக்கேன். கால்சியம் சப்ளிமெண்ட், விட்டமின்ஸ் இது எல்லாமே கொடுத்து வளர்த்த இது. அண்ட் டிக்ஸ் ரெகுலராக டிக்ஸ் எடுக்கிறது ஹெல்த்தியாக போகுது. மேலே அந்த வண்டியில் நான் தான் ஏற்றுறேன். எனக்கு ஏன் தோணலை, என்னுடைய வண்டியில் ஏற்றிட்டு நான் போய் விட்டுருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஏன் தோணலைன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து கொண்டு போய் அங்கே விடுறேன். அங்கே விடும்பொழுது அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த டாக்டர் வந்து இந்த வெட்டினரி டாக்டர் ஜிசிசிலேருந்து வெட்டினரி டாக்டர் வந்து இது நீங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் என்கிட்ட எந்த பேப்பரும் வந்து கொடுக்கல. இது வாங்கிட்டு வாங்குறாங்க, எங்கிட்டேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட் பாடிஸே வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அதர் லைக் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அவங்களோட லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்குது. காமன் பீப்புளுக்கு வந்து இந்த பல நேரங்களில் அந்த விவரங்கள் தெரியறதில்ல. அண்ட் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டன்ஸ், திஸ் வாஸ் அ ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டன்ஸ், என்னோட லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டன்ஸ். அண்ட் அந்த ட்ரோமா என்னால் மறக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் மறக்க முடியல. இப்போது கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம். சர்ச்சுக்கு போக வேண்டிய இறங்குறோம். அப்போ அவங்க வந்துட்டாங்க. நான் சொன்னேன் போயிட்டு வந்துடுறேங்க. இல்லைங்க நீங்கள் இருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போகும்போதே வந்து இப்போ டாக்ஸ் வந்து வெரி சாஃப்ட், வெரி இதுன்னு அந்த நாய் பிடிக்கிற பசங்களே சொல்லுங்கள், சார் என்ன சார் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்கே சார் அப்படின்றாங்க. அண்ட் அங்கே நம்ம அந்த கார்ப்பரேஷன் ஆளுங்க, அங்கே ரெகுலராக வர ஆளுங்களாம் சொல்லி இவங்க வீட்டில் நாய்ங்க இந்த மாதிரி பண்ணிச்சா அப்படின்ற மாதிரி சர்ப்ரைசிங்காக வச்சாங்க. பிசைட்ஸ் த பாயிண்ட்ஸ், இப்போ நான் வந்து ப்ளூ கிராஸில் கொண்டு போய் விடுறாங்க. அங்கேயும் எங்களுக்கு எதுவும் பேப்பர் எதுவும் கொடுக்கல, மைண்ட் யூ. அங்கேயும் எங்களுக்கு கையில் எந்த ஒரு பேப்பரும் என் கையில் வரலை. நான் அந்த டாக்ஸ் பார்க்குறேன். அந்த கேஜ் நம்பர் 3 அண்ட் கேஜ் நம்பர் 4 வந்து அடைக்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க. அந்த தண்ணி எடுக்கும்போது இட் வாஸ் ஆல்ரெடி வாட்டர். அங்கே அந்த 2 கேஜ் தனியாக இருந்தது. ஒரு 3 அடி இருக்கும் லென்த், அண்ட் ஒரு 5 அடி இருக்கலாம்னு வச்சுக்கலாம் 2 கேஜ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வென்டிலேஷன் எல்லாம் ஃபேன்லாம் இருந்தது. தட் இஸ் ஓகே. அந்த மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே நான் வந்து அங்கே உள்ள ஒரு ஆள்கிட்ட வந்து கனெக்ட் பண்ண பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து ஃபோனே எடுக்கலை, ரெஸ்பாண்டும் பண்ணலை. மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. தென் எனக்கு வந்து ஃப்ரைடே வந்து நான் ஒரு காலையில் இருக்கோம், ஒரு 7:30 வாக்கில் வந்து வீட்டுக்கு ஒய்ஃப்க்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்து உங்கள் நாய் வந்து சாப்பிட மாட்டேது, ஒன் ஆஃப் த டாக்ஸ் வந்து சாப்பிட மாட்டேதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே. அவங்க எனக்கு ரீச் பண்ணாங்க. நான் வந்து மீட்டிங்கில் இருந்தேன். அப்புறம் வந்து எடுத்துட்டு என்னன்னு கேட்கும்போது அப்புறம் திரும்பி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் திரும்பி இன்னொரு கால் வருது. ஒய்ஃபுக்கு இன்னொரு லேடி கார்ப்பரேஷனுக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் நாய் செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன, ஃப்ரைடே காலையில் 7:30 to 8 o'clock இது நடக்குது. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே எனக்கு வந்து எனக்கு அவங்களுக்கு எந்த டாகுன்னு கூட சொல்லலை, எந்த பெட்டுன்னு கூட அவங்க சொல்லலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடித்து பிடிச்சி நான் வந்து வேலைச்சேரிக்கு போகிறேன்.
போனால் வந்து அவங்க அது இடையில வந்து நான் மெசேஜ் அனுப்புகிறேன் அந்த ஆளுக்கு வந்து என்ன நடந்துச்சு தான் அனுப்பினோன்னா அது குண்டானப்படுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, சார் ராட்டி இஸ் டெட் அப்படின்றாரு. எப்போன்னு கேட்டால் எஸ்டர்டே ஈவினிங் அப்படின்றாரு. இப்போது இங்கேயே அப்படியே நில்லுங்க, எனக்கு வந்து ஒரு ப்ளூ கிராஸ் மாதிரி ஒரு என்ஜிஓ, இத்தனை நாய்கள் பார்க்குறவங்க, என்னுடைய நாய் ஒரு வேளை சிக்காக இருந்து என்னுடைய ராட்டி வந்து சிக்காக இருந்திருந்தால் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நாய் வந்து எவ்வளோ சென்சிட்டிவ், வீட்டில் வளர்க்கப்பட்ட எனக்கு வந்து ஒரு ட்ரோமாவில் ஒரு பயத்தில் இருக்கேன், இந்த இவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு ஒரு பயத்தில் இருக்கேன். நான் அந்த பையனை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஐ குட் நாட் கெட் எனி ஆன்சர். இப்போது இவங்க வந்து ஒரு வேளை இப்போ நான் சொல்கிறது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா தேர்ஸ்டே வந்து ஈவினிங் இறந்துச்சு, ஒரு 4 to 6 இறந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்ஸ்டே 4 to 6 இறக்குது அந்த நாய் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறக்கல. இட் ஷுட் ஹவ் பீன் இன் டிசீஸில் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்திருக்கணும். 2 ஹவரோ 3 ஹவரோ இல்லை ஒரு நாளோ சாப்பிடாமல் 2 நாளோ இருந்திருக்கணும். ஏன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இருக்குது. அப்போ ஒருவேளை இந்த டியூஸ்டே வெனஸ்டேலையோ இல்லை வெனஸ்டேலேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் என்னுடைய பிரிண்டியை நான் காப்பாற்றிருப்பேன். அப்போ எனக்கு இதனோட கிளாரிட்டி தெரிஞ்சு ஒரு ராட்டி இப்போ எடுத்துகிட்டு போன அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஐ குட் ஹவ் டேக்கன் டு ஹாஸ்பிட்டல் அண்ட் சேவ் பண்ண முடியலன்னு கூட வச்சுங்களேன், என்னோடய பிரிண்டியை காப்பாற்றிருப்பேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் டில் ஃப்ரைடே காலையில் 8 மணி வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுவும் எந்த டாக் இருந்ததும் தெரியாது. இப்போ நான் அடித்து பிடிச்சி ஓடுறேன், அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் என்னுடைய பிரிண்டி வந்து இட் வாஸ் நாட் இன் தி ஒரிஜினல் கேஸ். 3-4 இருந்துச்சு, 3rd இருந்துச்சு. அதனோட வீடியோ கூட இருக்கு, என்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. இட் வாஸ் நாட் இன் தட் 3rd or 4th கேஜ், இட் வாஸ் இன் தி லாஸ்ட் கேஜ், நெக்ஸ்ட் டு லாஸ்ட் அதில் இருந்துச்சு. எதுக்கு அங்கே மாற்றுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அங்கே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் லைக் டைனிங் கண்டிஷனில் அப்படியே நான் கூப்பிட்றேன், ராட்டி பிரிண்டின்னு கூப்பிட்றேன். அது வந்து பயங்கர ஹைப்பர் ஆக்டிவான, நான் நல்லா துள்ளி குதிச்சு விளையாடேன். நான் வந்தேன்னா எங்கள் பிள்ளைங்க வந்தாங்கன்னா அப்படியே விளையாடும். அது நெவர் இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக கடிக்குமான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் வந்து இத்தனை வருஷம் நான் வச்சுருக்கேன். தெர் இஸ் நோ ரிப்போர்ட் ஆஃப் நத்திங், நான்சென்ஸ், எந்த நான்சென்ஸும் கிடையாது அந்த ஸ்ட்ரீட்டில். I don't know what why the media blown this situation, this incident out of proportion பண்ணி they put us in trauma. இப்போ இந்த நாய்கள் 2 செத்து இருக்குது. Are you people going to support us on this? நீங்கள் அவ்வளோ கிழிகிழின்னு கிழிச்சிங்க, அல்லது அவ்வளோ சத்தம் போட்டு அவ்வளோ இது பண்ணீங்க, உங்களுடைய பசி தீர்ந்து போச்சா? why don't you support me in this instance? ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இன்னொருத்தர் நடக்கக்கூடாது. பட் நான் அந்த ஸ்டோரியை முடிச்சிடுறேன். நான் இப்போது எனக்கு என்ன ஆகுது, நான் போனோன்னே அது ஏறக்குறைய டைங் கண்டிஷனில் இருக்குது. நான் இம்மிடியே போய் சத்துனாங்க. அங்கே ஒருத்தர் மேனேஜர் வினோத்னு இருக்கார், அவர் ஜென்ரல் மேனேஜர் ஹூவர் இட்ஸ். அவர் போய் கையெடுத்து கும்பிட்டு நான் அழுகுறேன் அவங்ககிட்ட, இந்த சார் என்னுடைய ஒரு நாய் தான் போச்சு, என்னோட காப்பாற்றுங்க அப்படின்னா. அப்படியே வந்து எனக்கு இது வாஸ் நாட் ஸ்விஃப்ட்ன்ற நான் சொல்ல போகிறேன். ஐ மீன் அது ஒருவேளை அந்த மணி துளிகளுக்கு முன்னாடி போகிறதுனா காப்பாற்றிருக்கணுமா எனக்கு தெரியல. பட் சிச்சுவேஷன் வாஸ் வர்ஸ். எதுவும் டிசைட் பண்ண முடியல. ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு எல்லாமே கதறோம் நாங்கள். ஏன்னா இப்போ இங்கே செத்த நாயை நான் பார்க்குறதா இல்லை உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நாயை நான் பார்க்கணுமா? என்னோடய பெட்ஸ் என் கூடயே இருந்து படுத்து உறங்கினது, அந்த டாக்ஸ் என் கூடயே சாப்பிட்டது எல்லாம், நான் சாப்பிட்றதுலாம் கொடுத்த டாக்ஸ் இவ்வளோ கேர் பண்ணியிருக்கேன், ரெகுலர்லி வேக்சினேட்டடு. இந்த மாதிரி ஒரு டாக் வந்து நான் என்னத்தை சொல்லி பண்ணுறதுன்னு புலம்புறதுன்னு எனக்கு தெரியல. அர்ஜென்ட்டாக என்ன பண்ணுறோம், இந்த டாக்ஸை எடுத்துகிட்டு இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடலாம், இங்கே முடியாது, ட்ரிப்ஸ் எல்லாம் அங்கேயே எழுத்துனாங்க. பட் இட் வாஸ் நோ சிம்டம் ஆஃப் ரிகவரிங்னே பார்த்துங்களேன். ஆனால் பாடியில் வந்து ரேஷஸ்லாம், அந்த ரெட் ரேஷஸ் இருக்குது. ஐ ஹேவ் தி ஃபோட்டோஸ். ரேஷஸ் இருந்தது, அதனுடைய டெஸ்டிகல்ஸில் ரெட் பேச்சஸ்லாம் இருந்தது, வாயிலெல்லாம் வந்து புள்ளியாக ரெட் கலரில் இருந்தது, கண்ணில் ரொம்ப அதாவது பேல் டையிங் சிச்சுவேஷனில் இருக்குது, வெயிட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இது அப்படியே தூக்கிட்டு அவங்களுடைய ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டு வந்து அங்கே திருவான்மியூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் ப்ரைவேட் வெட்டுக்கிட்ட காமிக்கிறோம். அவங்க வந்து பார்த்துட்டு இது வந்து சரியாகுதுங்க, இது வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும், நீங்கள் வந்து இதுக்கு போயிடுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இமீடியட்லி வி ரஷ் தேர். அங்கே கொண்டு போயிட்டு அங்கே டாக்டர்ஸ் போனோமா. அங்கே போகும்போதே வந்து கொஞ்சம் அவங்க அந்த பாடிலாம் அங்கே வச்சே தெரியும் இல்லையா. அப்புறம் ஒரு டாக்டர் என்ன சார், இல்லை சார் ஆல்மோஸ்ட் கொலாப்சிங் சிச்சுவேஷன் சார், இது வந்து நீங்கள் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் இட் சர்வைவ் அப்படின்ட்டாங்க. கம்ப்ளீட். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் இன்ஜெக்ஷன்லாம் ஏற்றி இதெல்லாம் பண்ணி ரிட்ரைவ் பண்ண பார்த்தாங்க, நத்திங் கூட ஹேப்பன். நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே போச்சு, கண் அப்படியே சருகி போச்சு. அது இன்னும் கூட அந்த பார்வையில் இருக்குது. அது அந்த பார்க்குற பார்வையை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலைங்க. அது ஒரு மாதிரி ஏக்கத்தோடு இருந்துச்சு அந்த டாக். என்னால் தாங்க முடியல. அது ஏதோ பேச சொல்லுது.
கடைசியில் எங்களை அதே விட்டுட்டிங்களேடா, நான் உங்களுக்காக காவல் காத்துட்டு இருந்தேன்டா, விட்டுட்டிங்களேடான்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அண்டு கேம் அவுட். அதுக்குள்ளேயே வந்து அந்த நாய் வந்து இன்னொரு வேனில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. நான் உடனே சொன்னேன், எனக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் இதுக்கு வேணும், இல்லைனா வந்து எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன் ஆஃப். ஏன்னா நிச்சயமாக ரேபிஸில் சாகிற நாய் கிடையாது. இட் இஸ் பீன் வேக்சினேட்டட். அண்ட் ஹெல்தி டாக் போகும்போது அது வந்து 65 கிலோங்க, இது 45 கிலோ. ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் எனி பெட் இந்த மாதிரி ஒரு நல்ல வெல் கேர் டேக்கன் பெட் வந்து எப்படி ஒரே நாளில் 3 நாளில் இட் கேன் கொலாப்ஸ் இல்லை? We now know that the postmortem of the dogs has found that they tested negative for rabies in 2 tests conducted. While prevention of bites and attacks is an important conversation to have, the lack of consideration for the animals' welfare has robbed a family of 2 of their members. John Frederick's experience is sadly one that can happen to anyone tomorrow. The lack of clarity about protocol in these situations, the sensationalization of dog bite cases without understanding the fact that each situation and animal is different, and the lack of empathy towards the animal in this conflict has led us here to the deaths of 2 healthy and now exonerated dogs. ஸோ இப்போ இந்த 2 நாய்கள் என்ற இந்த 2 பெட்ஸை வந்து திரும்பி கொடுக்க முடியாங்க. பொத்தி வளர்த்த நாயின்னு சொல்லலாம். அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்? இப்போ நான் வந்து விக்டிமாக இருக்கேன். நான் என்னோடய ஒய்ஃப், என்னோடய டாட்டர்ஸு, என்னோடய ஃபேமிலியே வந்து சுற்றி இருக்கிறவங்களே வந்து விக்டிமாக இருக்கும். இதுக்கு இது யாருடைய தப்பு? யாரை ப்ளேம் பண்ண போகிறீங்க நீங்கள்? ஆளுக்கு ஒருத்தர் கை காட்டினீங்கன்னா வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் மீ? உங்களை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் 2 நாய்கள், செத்துப்போன நாய்கள். இல்லை மனுஷனுக்கு வந்து நீங்கள் பேசுகிற எத்தனை பேர் நாய்களுக்கு நீங்கள் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த சுச்சுவேஷன் நிற்கிறேன்னா, திஸ் ஷுட் நாட் ஹேப்பன் டு எனிபடி எல்ஸ். இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடாதுங்க. ஒரு பரிதாபமான 2 க்ரீச்சர்ஸ் வந்து உயிர் நீத்துதுங்க. யாரால் நீத்துதுங்க? யாருங்க? ஹூ இஸ் கோயிங் டு டேக் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? சொல்லுங்கள். நீங்கள் எடுக்க போகிறீங்களா? சொல்லுங்கள். ஜிசிசி எடுக்க போகிறீங்க, பிசிசி சொல்கிறீங்களா? நீங்கள் எடுக்க போகிறீங்களா? எல்லாம் சாரி கேட்டுடலாம். நானும் சாரி கேட்டேன், பட் என் மனசு ஏற்றுக்கல. பட் இன்றைக்கி என்னங்க பதில்? இது சொல்லுங்கள். நாளைக்கு இது மாதிரி இன்னொரு ஃபேமிலிக்கு, இன்னொரு பெட் பேரண்ட்ஸுக்கு நடக்காதுன்றது என்னங்க நிச்சயம்? சொல்லுங்கள். அண்ட் டெல் மீ, ஹூ இஸ் அட் ஃபால்ட்? அந்த இவங்க போலீஸ் அட் ஃபால்ட்டா? அண்ட் தேர் லுக்கிங் அட் அஸ் அ கிரிமினல், நாங்கள் ஏதோ கொலை பண்ண மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் அந்த ஜிசிசியினுடைய டாக்டர் வெட்டினரி வந்து அஸ் இஃப் அகேன் நான் வந்து கைதி மாதிரி எங்களை வந்து ஆல்மோஸ்ட் லைக் தே டுக் தி டாக்ஸ் தேர். சரி, ரைட், இது வரைக்கும் ஓகேங்க. இப்போது எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இப்போ பிசி இஸ் அ எக்ஸ்பர்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த பெட் ரெஸ்கியூல அவங்களுக்கு தெரியணும்ல. தே ஷுட் ஹேவ் ஒரு ப்ரோட்டோகாலில், தே ஷுட் ஹேவ் எஸ்ஓபி. அண்ட் ஜிசிசியும் சொல்லலாம், ஏன்னா இட் இஸ் கன்ஃபெஸ்டிகேட் அனிமல் அண்ட் இட்ஸ் அ பெடிகிரி, சொஃபஸ்டிகேட்டாக வளர்த்த பெடிகிரி. இப்போ இதுக்கு வந்து யாருங்க பதில் சொல்ல போகிறது? அங்கே போனீங்க, நோ அப்டேட்ஸ், நத்திங், நோபடி இஸ் ரீச்சபிள், யூ கான் கோ தேர், யூ கான் கால் எனிபடி. அவனை கால் பண்ணால் ரெஸ்பாண்டே பண்ணலை. எங்களுக்கு வந்து நாங்கள் பயத்தில் இருக்கோம், இது என்னடா வேறு எதனா டேர்ன் அவுட் ஆக போதுரா அப்படின்ற பயத்தில் இருக்கோம். ஸோ இப்படி தான் மூடி மறைச்சி இப்படி தான் பண்ணணுமா? சொல்லுங்கள். என்னங்க, கொலை பண்ணவன், இதெல்லாம் மர்டர் பண்ணவன், ரேப் பண்ணுறவன்லாம் வெளியில் சுற்ற விடுறீங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து என்னங்க பண்ணுச்சு? எல்லாம் மீடியா வந்து கவர் பண்ணி இன்றைக்கி உள்ளே பண்ணுவீங்க. ரேப் பண்ணவன், எல்லாம் மொலாஸ்ட் பண்ணவெல்லாம் வந்து இன்னும் ஊரில் சுற்றின்னு தான் இருக்கான். ஒரு நாள் கவர் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் யார் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லப்போனால் சொல்லுங்கள். உங்களுடைய கவரேஜ், உங்களுடைய கண்டென்ட்டுக்கு இதெல்லாம், உங்கள் கண்டென்ட் பசிக்கு இதெல்லாம் தீந்துடும். பட் ஹூ இஸ் சஃபரிங் கடைசியில்? அது யாருங்க சஃபர் பண்ணுறாங்க? ஏதோ அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியாது? சொல்லுங்கள். என்ன வாட் கைண்ட் ஆஃப் சமுதாயத்தில் இருக்கோம்? நான் திரும்ப சொல்கிறேன், அது ஒரு ஆக்சிடெண்ட். நான் வந்து இதை போய் சில இன்ஸ்டன்ஸில் போய் கடிக்க விட்டு அது மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. இட்ஸ் அன் ஆக்சிடெண்ட். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிள்ளைக்கு நான் வந்து இருக்கேன், நான் ஆறுதலாக இருக்கேன், எங்கள் ஃபேமிலி இருப்பாங்க, எனிதிங் தே வில் தேர். பட் இந்த உயிர்கள் வந்து கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள். Do these 2 lives have no value? This is a question the corporation and the media now need to answer. If a decision is being taken to observe dogs for 10 days in case of bites, then what is the point of vaccinating dogs for rabies? How can all dogs be treated as rabies suspects and placed under observation just because of a bite? Why is a one-size-fits-all approach being taken for dog bite cases? Not all dogs that bite are rabid. Some are reactive, and that has to do with temperament. Has the GCC factored this into their response strategy in these cases? Why can't home-based quarantines be followed or introduced, especially for dogs that are vaccinated against rabies?
They can be kept under observation in the same premises with their pet parents to reduce the stress on their bodies as well. Why were the dogs sent to Blue Cross and not to the Government Veterinary College or any other Tamil Nadu Animal Welfare Board affiliated NGO? Why were no daily updates given to the pet parents on their health, particularly in this case where there is a deterioration and eventually death? Where is the documentation of the observation done in the 4 days that these animals were at Blue Cross? Why was no record or receipt given of the pet relocation to Blue Cross? Many questions like this still do not have answers. Situations like this turn the focus lights on the role and responsibility of pet parents, and rightly so. Cases of biting or aggression have a lot to do with owner control and training and the dog's environment, and it needs to be viewed as such. In an increasingly polarized environment for pets or community dogs, here are certain things you can do if you have animals under your care. Please remember that you are always responsible for your pet's actions. So be careful with their training and outdoor behavior. Licenses are now mandatory, so vaccinate and sterilize your animals and get them registered with the Greater Chennai Corporation. Always have documented evidence of vaccination ready to provide in case of problems. Make sure you have a digital copy as well so that you can produce them in emergency situations. In case of bites, know your rights and know your animal's rights as well. Provide relief to the aggrieved. At the same time, ensure that your animal's welfare is not being compromised. In case of a confiscation like what happened to Rotti and Brindy, please document everything, right from the animal being taken away to where they're going, what date, who is taking charge of them, who has spoken to you. See if you can get documents or visual evidence of everything so that you can have that in handy if a situation like what happened to Rotti and Brindy happens again. Given the hostile nature of policies against animals when involved in these kind of situations, we need better legislation, we need better procedures in place so that these kind of issues are prevented, and if they do happen even after that, they are handled as sensitively as possible, both keeping the human and animal in mind. Please support this cause with the hashtag Justice for Rotti and Brindy.